இதே ஆகஸ்ட் மந்த் ஒரு 81 வருஷத்துக்கு பின்னாடி போனா அமெரிக்கா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமான்ற ஒரு நகரத்துல உலகத்தோட ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம்பை டிராப் பண்றாங்க. அண்ட் அந்த பாம்புக்கும் இலுமினாட்டிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது உங்க இலுமினாட்டி சீரிஸ் எபிசோட் 10 ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க பாத்துருங்க. இந்த முக்கியமான 13 குடும்பத்துல ஒரு குடும்பமான பூண்டி ஃபேமிலி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வேர்ல்டு வார் 2 ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அண்ட் அந்த டைம்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட இருந்து ஒரு வார்னிங் லெட்டர் அமெரிக்கன் பிரசிடென்டான ரூஸ்வெல்ட்டுக்கு போயிருக்கு. அண்ட் அந்த லெட்டர் என்ன மென்ஷன் ஆயிருக்குன்னா, ஜெர்மனிக்காரன் ஆல்ரெடி அட்டாமிக் எனர்ஜியை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான், அதுக்கு நிகரான ஒரு விஷயத்தை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதன் மூலியமா அமெரிக்கா கையில் எடுக்கிற ப்ராஜெக்ட் பேர் தான் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். உலகமே ரத்த வெள்ளத்துல ஓடிட்டு இருக்கும் போது அமெரிக்கா அவங்களோட நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்கள்ல சீக்ரெட் சைட்ஸ் உருவாக்குறாங்க. அதுல ஒர்க் பண்றதுக்காக 1,30,000 எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. அட்டாமிக் பாம்பை டிராப் பண்றாங்க. அண்ட் ஆப்வியஸா ஜப்பான் தோத்து போது மார்ஷல் பிளான் அப்படின்னு ஒரு ட்ரீட்டியை புதுசா உருவாக்கி வேர்ல்டு வார் 2 முடிக்கிறாங்க. பிரச்சனை உருவாக்குறதுமே இவங்க தான், பிரச்சனையை முடிக்கிறதுமே இவங்க தான். அண்ட் இந்த பூண்டி ஃபேமிலி இந்த நியூக்ளியர் வெப்பன் உருவாக்குறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு. அண்ட் இவங்களோட இம்பாக்ட் இப்ப வரைக்கும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. எக்கனாமிக்கலா ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லா இருந்தா கூட தொட்டுவாங்க. பட் ஆனா அவங்க கிட்ட ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்குன்னு சொன்னா எந்த நாடா இருந்தாலும் சரி தொடறதுக்கு கண்டிப்பா யோசிப்பான். உங்க கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.